வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பீகாரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்துள்ள நிலையில் இத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று பீகாரைச் சேர்ந்த பெண் பிஜேபி தொண்டர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நேரில் காண தேர்தல் ஆணையம் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசாவை சந்தித்து இலங்கை பொருளாதாரத்தின் மீட்சி குறித்தும் இருதரப்பு முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தார். தேர்தல் ஆணையத்தின் 2ஆம் சுற்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் இன்று தொடங்கி உள்ளது. வரும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒப்பந்த அடிப்படையில் உதவி அரசு குற்றவியல் வழக்கறிஞர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் உரிய உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடாது என்றும் இதை மீறுவோரின் வாகனங்கள் தடை செய்யப்பட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி 10,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி மை பாரத் அமைப்பு சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் தொடக்கி வைத்தார். ஏனாமில் மீனவ சமூகத்தினரின் சமூக பொருளாதார நிலை குறித்து SRK அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மூலம் கணக்கெடுக்கும் பணிகளும் இன்று தொடங்கி உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.